வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முருங்கைக்கீரை முட்டை பொரியல். தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 3 கைப்பிடி அளவு, முட்டை 3, சின்ன வெங்காயம் 15, பூண்டு 10 பல், வரமிளகாய் 5, எண்ணெய், உப்பு தேவையான அளவு, கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாயை கிள்ளி அது கூட சேர்த்துக்கணும். பூண்டையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கணும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் பாதி வதங்கினா போதும். பாதி வதங்கின பிறகு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கீரையை வேக வச்சா போதும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு. 3/4 பாகம் வெந்தாலே போதும். இதை மூடி போட்டு வேக வைக்கும் போது அந்த ஆவியிலே வெந்துடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக வேணால் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ 3/4 பாகம் கீரை வெந்த பிறகு இதில் நடுவில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு முட்டையை மட்டும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். முட்டை ஓரளவுக்கு வெந்த பிறகு கீரையோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பரட்டி விடணும். இப்போ முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரை மட்டும் பிடிக்காதவங்க கூட இது கூட முட்டையும் சேர்த்து செய்யும் போது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.